ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போகிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் இயங்கக்கூடிய இயக்கம், அது பண்ணக்கூடிய வேலைகளால் தான் நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு சுபமான பலன் கிடைக்கணும்னா நமக்கு நவக்கிரகங்கள் சுபமாக அமைந்திருக்கணும். அதே போல் அசுப பலன்கள் நமக்கு கிடைக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு நாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் மாதத்துடைய ராஜ்யத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருது. அதுவும் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாளில் இந்த அமாவாசையானது வருது. இது ஒரு நித்திய அமாவாசை, சோமவதி அமாவாசை என்றெல்லாம் அழைக்கலாம். இந்த அமாவாசையில் நவக்கிரகங்களிடையே பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் வருமா, ஆபத்து நாட்கள் வருமா, என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அனைத்து தாள்களையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசையை பற்றி கொஞ்சம் ஒரு சில தாள்களை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி அமாவாசைனா என்ன, இதன் சிறப்பு என்ன, கூடுதல் பலன்கள் பெற இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படலாம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நமக்கு பன்மடங்கு நற்பலனை தரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. அன்று நம்ம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டாலே நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஆவணி அமாவாசை மட்டும் இல்லாமல் எல்லா அமாவாசையுமே முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்தது என்று சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்துடைய அமாவாசை செப்டம்பர் 2ஆம் தேதி வருது. இந்த அமாவாசை புண்ணிய பலன்களை தருவது என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்றும் இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான். சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு, குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு, சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு, சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, புத பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் சொந்த வீடு ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய டைமில் இந்த அமாவாசை வர்றதுனால இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. மேலும் செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசையோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபடுவது, கூடுதலாக சில தானங்களையும் இந்த நாளில் செய்திங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிநாதனை குரு பகவான் உத்திராடதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இது சனி பகவானுடைய நட்சத்திரம். கடந்த சில ஆண்டுகளாகவே 7 சனியால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த அமாவாசை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. பஞ்சம் தரும் அல்லது அது செய்யப்படக்கூடிய இது ரொம்ப சிறப்பு. அது என்னன்னு கேட்குறீங்களா? பஞ்சாமிர்தத்தை தாங்க சொல்கிறேன். வாழைப்பழம், தேன், கற்கண்டு போன்ற பொருட்களை இந்த நாளில் தானமாக கொடுக்கறது விசேஷம்.
ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இந்த பஞ்சாமிர்த வழிபாடு செய்வதன் மூலம் ஏழரசனியின் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாமிர்த தானத்தை வந்து செய்திடுங்க. ஸோ பஞ்சாமிர்த தானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமானது என்று இந்த நாளில் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதத்துடைய சிறப்பானது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆவணி மாதத்துடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு வந்து சாதகமாக இருக்கிறத விட நிறைய பாதகமாக இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது தான். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உடல் ரீதியாக சில பாதிப்பு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கான். அதனால் அந்த பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கு நல்ல சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கணும் என்று சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி நல்லா ஹை புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கணும். சரி வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த டைம் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு நிறைய ராசிநாதனிடையே மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் குரு வந்து ருணரேகஸ்தானத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு சஞ்சரிக்கிறாரு. இது கிரேந்தாதிபத்திய தோஷத்தை பெறுற மாதிரி இருக்குது. குரு 6ல் சஞ்சரிக்கும் பொழுது திடீரென நல்ல மாற்றம் வந்து சேரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பயப்பட வேண்டாம். சுப விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். எனவே பழைய பிரச்சனை தலை தூக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மனக்குழப்பம் அதிகரிக்கும், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இருப்பினும் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா தடைகளை முறியெடுத்து வெற்றி காண்பதற்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கும்பராசியில் இந்த அமாவாசைக்கு பிறகு சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த டைம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வந்து அவரை பார்க்குறாரு. இதனால் பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவாக உங்களுக்கு நல்லதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலமாக இருக்கும். வீண் பழிகளும் வழக்குகளும் வீடு தேடி வரும். குடும்பத்தில் உறவினர் பகை அதிகரிக்கும். அதனால் முற்றிலும் கவனமாக இருக்கிறது அவசியம். பாக பிரிவினைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தராமல் போகலாம். தேக நலனில் கவனமாக இருக்கணும். ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும். அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் உடல் நலத்தை சீராக வைத்து கொள்ளலாம். சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கும் சூரிய பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கும் நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு செல்லும்போது யோக பலன்கள் பெற்று நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் வந்து நீச்சம் பெறுறாரு. உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகமாகுவார். எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மையாகவும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அமையும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவோடு நடந்து கொள்வாங்க. வீடு வாகனம் வாங்க கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்தினீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். என்றென்றைக்குமே குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போட்ட இடம் வந்து இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும். அப்புறம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை வழி ஆதரவு உண்டு. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறும். வரன்கள் வாசல் தேடி வரும். பொது வாழ்வில் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் மேலோங்கும். இப்படி அதிர்ஷ்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.